கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது மாதிரி ஒரு HW எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து HWயோட கேப் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலான சுவிட்ச் எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு மோட்டர். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி மோட்டர் எடுத்தால் நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி மோட்டரில் என்கிட்ட வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் வந்து உடச்சிருக்கு இல்லையா. ஸோ அதனால் இந்த மோட்டர் நான் எடுக்கலை. ஸோ காசு வேஸ்ட் பண்ணி தேவையில்லைன்ட்டு நான் வந்து இந்த மோட்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் கைஸ். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு HW எடுத்துங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து மோட்டர் வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட க்ளூ கன் இல்லை அப்படின்னா வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து க்ளூ கன் எப்படி போடுறது அதை செய்யறதுன்னு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் ஆனால் ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அப்புறம் வந்து க்ளூ கன் வச்சு அதை வந்து ஒட்டிடலாம். கொஞ்சம் முன்னாடி பார்த்த மாதிரி விட்டுங்க, அப்போ தான் நம்மளுடைய வைப்ரேட் வந்து நல்லா ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு சுவிட்சை எடுத்து நம்ம வந்து இங்கே ஒட்டிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சுவிட்சையும் ஒட்டியாச்சு. ஸோ இப்போ சுவிட்சையும் ஒட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட இது மாதிரி வந்து 3 விதமான அந்த 3 ஏர் பின்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எல்லாத்தையும் வந்து பிரிச்சுருங்க. ஸோ இதுமாதிரி நான் வந்து 3த்தையும் பிரிச்சுடுறேன். ரொம்பவே சேஃப்டியாக பண்ணுங்க. கையில் கீழே குத்திக்கிச்சு அப்படின்னா வந்து ரொம்பவே வலிக்கும். ஸோ உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்களாம் கூட அவங்ககிட்ட வந்து கொடுத்து பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த இடத்துல இப்படி பண்ணி வைப்ரேட் ஆகிற மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம பண்ணலாம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து HWயோட கேப் வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதனுடைய HWயோட ப்ளஸ் அதாவது வந்து ரெட் ஒயர் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இது எடுக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வச்சுருக்க அந்த ஏர் பின்னை வச்சு லைட்டாக வந்து விட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து இதனுடைய ரெட்டை கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரெட்டை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இன்னொரு சைடு அதாவது மோட்டோடைய ரெட்டை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணுறேங்க. இன்னொரு சைடில் A few moments later. கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா வந்து க்ளூகன் வச்சு நீட்டிக்கிட்டு இருக்க ஒயர் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ பார்க்க வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து நீட்டிகிட்டு இருக்க எல்லா ஒயரையும் வந்து ஒட்டிடுறேன். நீங்கள் எப்பவுமே க்ளூகன் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி நம்ம உடனேக்கப்புறம் இது மாதிரி சுற்றுங்க. இல்லைனா அது வந்து நூல் மாதிரி வரும். அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இதனுடைய பிளாக்கும் இதனுடைய பிளாக் அதாவது ரெண்டுத்தோடைய பிளாக்கையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து ரெண்டுத்தோடைய பிளாக்கையும் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மோட்டர் ஓடுறது வந்து கேட்கும். ஸோ இப்போ நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து நல்லா கனெக்ட் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த ஒயரையும் வந்து நம்ம வந்து நீட்டி இருக்க தேவையில்ல. ஸோ இதை வந்து நம்ம இதையும் ஒட்டிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதையும் ஒட்டிடலாம் கைஸ். இதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து முக்கியமான வேலையாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து
இது ஒரு பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நம்ம வந்து வைப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இதனுடைய ஏர் பின் எடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணலாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இதில் வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிடுறேன். ஸோ கைஸ் இப்போ நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அந்த HWல படாத மாதிரி ஒட்டுங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து ஒட்டிட்டேன். ஸோ இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே சுற்றுது. இது வந்து கையில் வந்து குத்திட்டோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து லைட்டாக அதில் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிடலாம். கைஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 2 ஏர் பின் மாதிரி எடுத்துங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதை வந்து கழட்டிக்கலாம். இப்போ கழட்டிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து விரிச்சிடுங்க. ஸோ விரிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து கால் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வந்து 2த்தையும் பண்ணிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் 2த்தையும் சேமாக பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இதுலேயும் நம்ம வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா இதுவும் வந்து கீழே வந்து சிக்கிக்கும், போகிறதுக்கு வந்து கஷ்டப்படும். ஸோ அதேமாதிரி இதுலேயும் நம்ம வந்து அதேமாதிரி பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து 2த்தையும் வந்து ஒட்டிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்படி வந்து போகிற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய க்ளூ கன் எடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணுறேங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இன்ஸ்டர்ட் பண்ணிடலாம். இது காயிற வரைக்கும் நம்ம பிடிச்சிட்டே இருக்கோம். நான் வந்து நல்லா க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து பேக்கையும் ஒட்டிக்கலாம். ஸோ இது வந்து காயிட்டோம். கேஸ் இப்போ வந்து ஒன்று காஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து 2வது ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து பேக் வந்து இன்னொன்று ஒட்டிடுறேன். இன்னொன்று நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இதில் ஒட்டிடுறேன். ஸோ இப்போ நான் ஏன் வந்து 2ம் மாற்றி விட்டுருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு சைடு நம்ம ஒரே மாதிரி விட்டுனா சைடில் வந்து சாஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் பெண்டாக வர மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு ஆகிட்டோம். கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது காஞ்சிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஸ்டாண்ட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ வந்து இதான் இவ்வளோ தான் கைஸ். இது சும்மா ட்ரைலர் தாம்மா. மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல. பார்த்த ஆடி போயிடும்.